இசையரசி எஸ் ஜானகிக்கு பிரியா விடை. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல், இசையரசி என போற்றப்படும் பிரபல பின்னணி பாடகர் எஸ் ஜானகி மைசூருவில் ஜூலை 11ஆம் தேதி காலமானார். அவருக்கு வயது 88. ஆந்திர மாநிலம் குண்டூர் மாவட்டம் ரெபாலி அருகிலுள்ள பல்லபட்டா கிராமத்துல 1938ஆம் ஆண்டு பிறந்த ஜானகி தன்னோட 19வது வயதிலேயே திரைத்துறைக்கு வந்துட்டாங்க. சுமார் 60 ஆண்டு காலமாக 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி சாதனை படைச்சிருக்காங்க. தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி, ஒடியா, துளு, உருது, சிங்களம் உள்ளிட்ட 20 மொழிகளில் பாடி சாதனை படைத்தவங்க ஜானகி. கான கோகிலா, தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல், இசையரசி என்றெல்லாம் புகழப்படுறவங்க ஜானகி. 1957 தமிழில் விதியின் விளையாட்டு படத்துல அறிமுகமாகி ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்கிறாங்க. KV மகாதேவன், கண்டசாலா, MS விஸ்வநாதன் ராமமூர்த்தி, GK வெங்கடேஷ், இளையராஜா, தேவா, AR ரஹ்மான் பல்வேறு இசையமைப்பாளர்களின் இசையிலும் பாடியிருக்கிறாங்க. தமிழ், தெலுங்கு மொழிகளில் பக்தி பாடல்களை எழுதி இசையமைச்சு பாடியுள்ள எஸ் ஜானகி மௌன போராட்டம்ன்ற தெலுங்கு படத்துக்கு இசையமைச்சிருக்காங்க. குழந்தையாகவும் பாட்டியாகவும் ஆண் குரலிலும் அருமையாக பாடி ஜாலங்களை நிகழ்த்திய இவர் 4 முறை தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறாரு. கடந்த 1977 16 வயது நிலை படத்துல செந்தூர பூவே பாடலுக்காகவும் 1981 போல் மலையாள படத்துக்காக 8 மணூரம் படத்தில் பாடலுக்காகவும் 1984 சித்தாரா தெலுங்கு படத்துக்காக வெண்ணல்லோ கோதாரி அந்தம் பாடலுக்காகவும் 1992 தேவர் மகன் படத்துல இஞ்சி இடுப்பழகா பாடலுக்காகவும் தேசிய விருதுகளை பெற்றிருக்கிறாங்க. சிறந்த பின்னணி பாடகிக்காக 33 முறை மாநில விருதுகளை இசையரசி ஜானகி பெற்றிருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசின் விருதை 6 முறையும், ஆந்திர அரசின் நந்தி விருதை 10 முறையும், கேரள அரசின் விருதை 11 முறையும் வென்றிருக்கிறாங்க. எஸ் ஜானகியின் குரல் தனித்துவமானது. பின்னணி பாடகியான பின்னாடி இசைக்கான எந்த பயிற்சியையும் ஜானகி எடுத்துக்கொள்ளவே இல்லை. தனது உள்ளுணர்வாலும் தனிப்பட்ட முயற்சியினாலும் எந்த மொழி பாடலாக இருந்தாலும் அந்த மொழிக்கே உரிய தன்மைகளுடன் அம்மொழியோட வட்டார வழக்கையும் சேர்த்தே தன்னோட குரல்ல வெளிப்படுத்தினாங்க. எப்போதும் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இசை ரசிகர்கள் ஜானகிய எங்களுக்கானவர்னு உரிமை கொண்டாடுவாங்க. யாரும் அந்த உரிமையை விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை. அதை விட ஒரு கலைஞருக்கு பெரிய அங்கீகாரம் தேவையில்லை. தென்னிந்திய திரை இசை பாடகிகளில் எஸ் ஜானகிக்கு முன்பும் பின்பும் இவரை போல எவரும் இல்லைன்னு சொல்லலாம். 2013 மத்திய அரசு பத்மபூஷன் விருதை அறிவித்தது மிகவும் தாமதமாக கிடைக்கும் கௌரவம்னு சொல்லி அதை ஏற்க மறுத்துட்டாங்க இசையரசி எஸ் ஜானகி. எனது ரசிகர்கள் தான் எனக்கு பெரிய விருதுன்னு சொன்னது போல ரசிகர்களின் மனங்களில் என்றைக்குமே அவருக்கு இடம் இருக்கும். தென்னிந்திய மொழிகள் இருக்கும் வர இவ்வுலகத்துல ஜானகியின் குரல் ஒலித்து கொண்டுதான் இருக்கும். கடந்த 2016ஆம் ஆண்டு சினிமாவில் இருந்து விலகிய எஸ் ஜானகி மகனுடன் மைசூருல வசித்து வந்தாங்க. அவரது கணவர் வி ராம் பிரசாத் 1997ஆம் ஆண்டு காலமானார். அவரது ஒரே மகனான முரளி கிருஷ்ணா கடந்த ஜனவரியில உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். இது ஜானகிக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. அந்த கவலை காரணமாகவே ஜானகியோட உடல்நிலை பாதிக்கப்பட்டது. கடந்த சில மாதங்களாகவே அவர் உடல்நலக் குறைவு காரணமாக அவதிப்பட்டு வந்தார். ஜூலை 11ஆம் தேதி அவர் உடல்நிலை மேலும் மோசமானதை அடுத்து அங்கிருக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்த்தாங்க. தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டும் கூட மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். தென்னிந்திய பாடகிகளில் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை கொண்டிருந்த எஸ் ஜானகியின் மறைவு அவரது ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. அவரோட மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி, தமிழக முதல்வர் விஜய், கர்நாடக முதல்வர் DK சிவகுமார், திமுக தலைவர் MK ஸ்டாலின், இசையமைப்பாளர் இளையராஜா, பாடகி P சுஷீலா உட்பட பல அரசியல் மற்றும் திரையுலகினர் இரங்கல்களை தெரிவித்துள்ளனர். மறைந்த எஸ் ஜானகியின் உடல் மைசூரு மகாராஜா கல்லூரி மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணி அளவில் வைக்கப்பட்டது. அங்கு பொதுமக்கள், பாடகர்கள், பாடகிகள், அரசியல் பிரமுகர்கள், ரசிகர்கள் உட்பட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினாங்க. அதன் பின்னாடி பிற்பகல் 3 மணி அளவில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் எஸ் ஜானகியின் உடல் ஊர்வலமாக கனியனஹண்டியில் உள்ள அவரது பண்ணை தோட்டத்துக்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்க அவரது குடும்பத்தினர் இறுதிச் சடங்குகளை செய்தாங்க. கர்நாடக
அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினாங்க. அதைத் தொடர்ந்து 30 குண்டுகள் முழங்க அரசு சார்பில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் அவரது உடல் உறவினர்கள் சூழ தகனம் செய்யப்பட்டது. அவரோட பேத்தி அப்சரா வைத்தியுலா இறுதிச் சடங்குகளை செய்தாங்க. கர்நாடக முதல்வர் டி.கே. சிவகுமார் கன்னட திரையுலகினருடன் ஆலோசனை நடத்திய பிறகு மறைந்த பாடகர் எஸ். ஜானகிக்கு நினைவு சின்னம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொன்னாரு.